வெல்கம் டு தனாஸ் வே. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கலந்த சாதம் செய்யறோம். வாங்க வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் தக்காளி சாதம் தாளிச்சுக்கலாம். தக்காளி சாதம் தான் கொஞ்சம் லேட் ஆகும் செய்யறதுக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு. நான் இந்த தக்காளி சாதத்துக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்றேன். எண்ணெய் கூட, இது எண்ணெயிலே வதங்க போகுது, அதனால எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லா இருக்கும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் உளுந்து, ஒரு காஞ்சி மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 ஆனியன் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். பாதி பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்கு மட்டும் தான், காரத்துக்கு கிடையாது. வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று அரைஞ்சிருக்கேன் சின்ன சின்னதா. தக்காளி தொக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், இது சிம்ல வச்சு தான் வதக்கணும். இதுக்கு அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு தண்ணி ஒரு கால் தண்ணி விட்டுச்சா போதும். சிம்ல வச்சு வதக்கிடலாம். அந்த டைம் நம்ம லெமன் ரைஸ் தாளிச்சிக்கலாம். லெமன் சாதம் தாளிச்சிக்கலாம். இதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போறேன். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். நான் 3 லெமன் புழிஞ்சு வச்சிருக்கேன், அதுக்கு உண்டான எண்ணெய். 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 காஞ்ச மிளகாய், ஒரு 10 முந்திரி பருப்பு. இது ஆப்ஷனல் தான், வேணா போட்டுக்கலாம், வேணா விட்டுடலாம். போட்ட பருப்புல கலர் மாறிச்சு. இந்த டைம்ல கொஞ்சம் பெருங்காய பொடி, 2 மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை. அவ்வளவுதான், முடிஞ்சது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 எலுமிச்சம்பழ ஜூஸ், இந்த குழம்புக்கு உண்டான உப்பு மட்டும் போடலாம். நம்ம ரைஸ் கலக்க சொல்லி தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி. அவ்வளோதான். இது ஆற வச்சுட்டு அப்புறம் கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம தேங்காய் சாதம் தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டேன். தேங்காய் சாதம் நான் நெய்யில தான் தாளிக்க போறேன். நெய் தாளிச்சா கொஞ்சம் டைமுக்கு ஏற்ற மாதிரி அது நல்லா சாஃப்டா இருக்கும். சாதம் வரன்னு இருக்காது. அதனால 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் நெய், அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், வேணா போட்டுக்கலாம், வேணா விட்டுடலாம். இது கொஞ்சம் செவக்கட்டும். செவந்த பிறகு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, அது கூடவே சின்ன அரை மூடி தேங்காய் துருவுனது. தேங்காய் லைட்டா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நம்ம உப்பு போட்டுக்கலாம். இந்த தேங்காய் குண்டான உப்பு தான் போடணும். நம்ம கலர்ஸ்ல உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவு வதங்கினா போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி தொக்கம் நல்லா வதங்கிடுச்சு. ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த டைம்ல நம்ம இறக்கிக்கலாம்.
இப்போ கருணக்கிழங்கு வறுத்துக்கலாம். தவா வச்சு எண்ணெய் போட்டுட்டேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கருணக்கிழங்கு ரோஸ்ட்டு 3 சாதத்துக்குமே நல்லா சூப்பராக தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் முட்டை வறுத்து சாப்பிட்டுக்கலாம். கருணக்கிழங்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் சாதம் கலவிக்கலாம். நல்லா ஆறின சாதம். இந்த தேங்காய்க்கு தேவையான அளவு தான் சாதம் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு கலரிக்கணும். உப்பு கரெக்டாக இருக்கா பார்க்கலாம். உப்புக்கு வேணும்னா நமக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். உப்பு இருக்கா பார்க்கலாம். நம்ம போட்ட உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த உப்பு போட்டோம்ல தேங்காய் சாதம் ரெடி. லெமன் ரைஸ் கறியாச்சு. இப்போ சால்ட் இருக்கா செக் பண்ணிக்கலாம். சால்ட்டு கம்மியாக இருக்கு. அவ்வளோதான், லெமன் ரைஸ் ரெடி. தக்காளி சாதம் கலரிக்கலாம். அவ்வளோதான், தக்காளி சாதம் ரெடி. உப்பு இருக்கா செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கு. வாங்க நம்ம சர்வ் பண்ணிக்கலாம்.